துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை பத்தியும் அவனுடைய பழக்க வழக்கங்களை பத்தியும் வேதத்துல இப்படி விளக்குது. துன்மார்க்கன் மரண இருளின் பயங்கரத்தோடு பழகி இருக்கிறான். அப்படிப்பட்டவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை அதிகமாக விரும்புகிறார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஏன் அவர்கள் ஒளியை பகைத்து இருளை விரும்புறாங்க? அதனோட காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒளியை பகைத்து இருளை விரும்புகிறவர்கள் பொல்லாங்கான இருதயம் உள்ளவர்கள். அவங்க பொல்லாங்கு செய்ய அவங்க இருதயம் விரும்புறதுனால அவங்க ஒளியின் இடத்துல வந்தா அவர்களுடைய அக்கிரம கிரியைகள் கண்டிக்கப்படும். அதனால அவங்க தங்களோட செய்கையை விட்டு மனம் திரும்ப விருப்பம் இல்லாததுனால ஒளியாகிய கிறிஸ்துவனிடத்தில் வராம இருக்கிறாங்க. இன்று நம்முடைய பழக்கம் எதனோடு உள்ளது? துன்மார்க்கரை போல மரண இருளோடையா, அல்லது வெளிச்சத்தை பெறும் தெய்வ வார்த்தையோடவா? இருளானது ஒரு மனுஷனை மரணத்தோடு ஒன்றிணைக்கும், வெளிச்சம் மனிதனை ஜீவனோடு ஒன்றிணைக்கும்.